ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வாரிசு சீரியல் செப்டம்பர் 1க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஜனகாம்பாளுக்கு நம்ம தமிழரசி மேலே உள்ள கோவம் போயிடுது. அவங்க தெரியாமல் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாது தானே, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தது, அந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாது, அதனால தான் நீ தெரியாமல் பண்ணியிருக்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு கனகாம்பாள் மன்னிச்சிடுறாங்க. மன்னிச்சதுக்கப்புறம் நம்ம சிபிக்கு நம்ம தமிழரசி மேலே ஒரே லவ்வு வந்துடுது. சிபி வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம தமிழரசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப லவ் ரொமான்டிக்கோட ஜனகாம்பாலும் நம்ம தமிழரசி ஒரு ஃபைலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிபி தமிழரசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஜனகாம்பாள், என்ன ஓகேவா சிபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் எங்கே அவங்க சொன்னதே கவனிக்கல, தமிழரசியை தான் பார்த்துக்கிட்டே இருந்தார். பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாரு. என்ன பியூட்டிஃபுல்லுங்கிற, உனக்கு எல்லாம் ஓகேவா? எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழரசி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜனகாம்பாள்கிட்ட, அம்மா நான் இந்த இது பண்ணிடுறேன், ஆடிட்டர்கிட்ட கொடுத்து இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு நான் மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே சிபி பாட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பின்னாடி போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு சாங் போடுறாங்க. அநேகமாக சிபி தமிழை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே ரொமான்டிக்காக தான் போக போகுது. அதுவும் இல்லாமல் அத்தை பொண்ணு வேறு. இது இப்போக்கும் உண்மை தெரியாது, போக போக தான் உண்மை தெரியும். சிபி தமிழரசியை லவ் பண்ணுறது எல்லாருக்கும் ஜனகாம்பாளை தவிர மிச்சம் யாருக்குமே பிடிக்காது. எப்படியும் அதுதான் நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.